மூட்டை பூச்சி, குட்டி குட்டி கரப்பான்பூச்செல்லாம் நம்ம வீட்டிலேருந்து எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் பவுடர், அதாவது சோப்பு தூள் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் வந்து டெட்டால் சேர்க்கணுங்க. பெரிய டப்பா டெட்டால் வச்சுருந்தீங்கன்னா பெரிய மூடியாக இருக்கிறனால 1 மூடி சேர்த்துக்கங்க. சின்ன டப்பா டெட்டால்னால் 2 மூடி அளவுக்கு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூனை வச்சு வாஷிங் பவுடர் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டிலில் கூட மூடியில் வந்து ஓட்டை போட்டு எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில், சோஃபா இதுக்கு அடியிலலாம் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். மூட்டைப்பூச்சி, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரப்பாம்பூச்சிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா அது வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இறந்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா மூட்டைப்பூச்சிக்கு மேலேயும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகலை, ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இறந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.